ஓம் சரவண பவாய நமக. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சாந்தி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம மிதுன லக்னமும் புதனின் திசையும் அப்படின்ற டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷனை பார்க்க போகிறோம். குறிப்பாக எந்த ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெரியர் அப்புறம் கல்யாணம் அப்படின்ற ஒரு ஃபீல்டுக்கு நம்ம ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷனை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஹாரோஸ்கோப் தான் அந்த எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப். இந்த ஜாதகத்தில் இந்த ராசி சக்கரத்தில் கிரகங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் செவ்வாய் புதன் குரு, விருச்சிகத்தில் ராகு, கும்பத்தில் சனி, விருஷபத்தில் கேத்து இருக்காங்க இல்லையா. இவங்களை நம்ம இப்போ நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அடுத்து இப்போ இவங்களுக்கு ப்ரெசண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கிறது புதனினுடைய தசை இல்லையா. புதனினுடைய தசை நடந்துகிட்ருக்கு. ஸோ கெரியர் அப்படின்ட்டு வர்றப்போ இந்த புதனினுடைய தசை எந்தெந்த ஃபீல்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ புதனினுடைய காம்பினேஷன்ஸை பாருங்கள், அங்கே ஹைலைட்டாக இருக்கும். ஸோ புதனினுடைய ஒரு பிளானட்டரி பொசிஷன் ஸ்ட்ராங்காக பொசிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா லக்னத்துலேருந்து 4ஆம் பாவம் கரெக்டாக. அடுத்து புதனினுடைய நட்சத்திராதிபதி சூரியன், அவங்களும் லக்னத்துலேருந்து 3ஆம் பாவத்தில் பொசிட் ஆகிருக்காங்க. அடுத்து உபநட்சத்திராதிபதி புதன், அவங்க நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் 4ஆம் பாவமே தான். ஓகே. ஸோ இங்கே 2 இடத்துல 4ஆம் பாவம் அப்படின்றது ஸ்ட்ராங்காக நமக்கு திசை சொல்லுது. ஸோ 4ஆம் பாவம் அப்படின்றது எந்தெந்த ஃபீல்டை இண்டிகேட் பண்ணும் அப்படின்றது இப்போது பார்க்கலாம். ஆட்டோமொபைல் ஃபீல்ட் ஆகட்டும், சிவில் ஆகட்டும், அதே போல் அக்ரிகல்ச்சர், கன்சல்டன்சி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், ஹாஸ்பிட்டாலிட்டி. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு, இன்டீரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம், இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஃபீல்டை இண்டிகேட் பண்ணுது தசை. 4ஆம் பாவம் அப்படின்றத இப்படி இண்டிகேட் பண்ணுது. இவங்க இருக்கிறது, இந்த ஜாதகர் ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம்னா அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு. ஓகே. இந்த அக்கௌண்ட்ஸுக்கு எப்படி சப்போர்ட் ஆச்சு அப்படின்றதும் பார்க்கலாம். புதனினுடைய நட்சத்திராதிபதியை பாருங்கள், சூரியன் இருக்குது 3ஆம் பாவம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் என்ன அக்கௌண்ட்ஸுக்கு எந்தெந்த பாவம் இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. 3ஆம் பாவம் அப்புறம் 6ஆம் பாவம், இது சிஏ அப்படின்ற ஒரு ஃபீல்டுக்கு முக்கியமாக தேவைப்படுற பாவம் இல்லையா. அதே போல் புதனினுடைய காரகத்துவங்களும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கால்குலேஷன்ஸ் தான். புதன் அப்படின்னாலே புத்திசாலித்தனம், கால்குலேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லையா. ஸோ அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டுமே கூட இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது இந்த தசை. ஸோ 2 ஃபீல்டில் இவங்க ஏதோ ஒரு ஃபீல்டை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. தசை எதில் சப்போர்ட்டிவாக இருக்கோ அதையே ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. குட். நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்த தசை நமக்கு இப்போ நம்ம என்ன வேலை பார்த்துட்ருக்கோமோ அதே வேலையை அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் தசை. கரெக்டாக. இங்கே ஒரு வேலைக்கான காம்பினேஷன், ஆனால் முன்னாடி வர்ற ஒரு திசையில் இப்போ நம்ம பார்க்குற வேலைக்கும் முன்னாடி வர திசையில் இருக்கிற பிளானட்டரி பொசிஷன்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஸோ முன்னேற்றம் அப்படின்றது எதிர்பார்க்குறது கஷ்டமாக போயிடும். ஸோ இவங்களுக்கு அடுத்து வர திசையில் இதே அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டுக்கான ஒரு காம்பினேஷன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது போல் 3ஆம் பாவம் 6ஆம் பாவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வர கேத்துவினுடைய திசையை நீங்கள் கவனிங்க. உபநட்சத்திராதிபதியில் 6ஆம் பாவத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ராகு லக்னத்தில் இருந்து பாவச்சலிதம் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறப்போ 6ஆம் பாவத்தினுடைய வேலையை பார்க்குறாங்க கரெக்டாக. ஸோ கேத்துவினுடைய திசையிலையும் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லான காம்பினேஷன்ஸ் தான் இருக்குது. கேத்து ஆன பிறகு அடுத்து வர சுக்கிரனினுடைய திசையிலையுமே கூட உபநட்சத்திராதிபதியாக ராகுவே வராங்க. ஸோ அங்கேயும் 6ஆம் பாவம் தான் அகெயின் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சுக்கிரனினுடைய திசை ஆன பிறகு சூரியனினுடைய திசை, சூரியன் இருக்கிறதே 3ஆம் பாவத்தில் இருந்து திசை நடத்துறதுனால அங்கேயுமே கூட ஸோ அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஃபீல்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லான காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நோ வரிஸ் இன் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே. ஸோ இந்த ஒரு ஜாதகரே ஐ மீன் டு சே இந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் இருக்குது. ஸோ 4ஆம் பாவம் இருக்குது, பட் அக்கௌண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வியாபாரம் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக. புதன் அப்படின்னாலுமே வியாபாரம் தான். இங்கே 5ஆம் பாவம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் கம்பைனாக இல்லாமல் இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கணும். ஏன்னா அது ஃபினான்ஷியல் லாஸுக்கான காம்பினேஷன். ஸோ அப்படி இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக வியாபாரம், பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 4ஆம் பாவம் அப்படின்றது இந்த ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி ஒரு
விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, இன்டீரியர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள், சிவில், அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செய்யலாம் தாராளமாக. அப்கமிங் திசையிலையுமே இந்த ஒரு ஜாதகருக்கு அந்த ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, 1ஆம் பாவம் அப்படின்றது சந்திரன் லக்னத்தில் இருக்காங்க, கேத்துவினுடைய நட்சத்திராதிபதி. அதே போல் கேத்து 12ஆம் பாவத்தில் இருக்கிறது. ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் இருந்து இவங்க வந்து என்னது இந்த ஒரு வியாபாரம் அப்படின்றத ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். ஸோ அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டை ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறது இவங்களுக்கு தெய்வாதீனமாக ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டை பெஸ்ட்டாக இவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டது நல்லது. இப்போது கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு ஜாதகருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. பட் பொண்ணு அல்லது மாப்பிள்ளை அன்னது என்ன இருக்குது, அது வந்து ரெடியாக தான் இருக்குது. ஆனால் கல்யாணம் வந்து இவங்களே வாண்டடாக வந்து டிலே பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ரீசனை வந்து இப்போது நம்ம பார்க்கலாம். ரீசன் வந்துட்டு இவங்களோட பர்சனல் ரீசன் வந்து கெரியரில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டைஸ் ஆகணும், அப்புறமா கல்யாணம் அப்படின்றது இவங்களோட பர்சனல் ரீசன். அஸ்ட்ராலஜிக்கலாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போது ப்ரெசண்ட்டாக இவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது புதனினுடைய திசை. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்கே திசையில் அந்த கல்யாணம், தாம்பத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஸ்ட்ராங்காக தேவைப்படுறது 2ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம், இந்த மாதிரி ஒரு பாவங்கள். ஸோ புதனினுடைய திசையில் நீங்கள் 2ஆம் பாவத்தை மட்டும்தான் பார்க்கலாம். ஓகே, 2ஆம் பாவத்தை பார்க்கலாம். ஸோ திசை வந்து கொஞ்சம் வீக்கான ஒரு பொசிஷனில் தான் இருக்குது. சரி, புக்தி எங்கேயாச்சும் ஒரு நல்ல வழி காட்டுதா அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ப்ரெசண்ட்டாக 2025 மார்ச் வரைக்குமே கூட இவங்களுக்கு கேத்துவினுடைய புக்தி நடந்துகிட்ருக்கு. நம்ம நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 1, 4, 5, 6, 10ஆம் பாவங்கள் வந்துட்டு கல்யாணம் அல்லது கல்யாணம் ஆன பிறகு கல்யாண வாழ்க்கையில் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இங்கே கேத்துவினுடைய புக்தியில் இவங்களுக்கு அந்த சந்திரன் இருக்கிறது 1ஆம் இடம், ராகு இருக்கிறது 6ஆம் இடம். ஸோ டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது கேத்துவினுடைய புக்தி இல்லையா? ஆனாலுமே கேத்துவினுடைய காம்பினேஷன்ஸ் அந்த ஃபஸ்ட் லைனில் நீங்கள் கவனிங்க. 2ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவம் அப்படின்றது இருக்குது. ஸோ மனசு வச்சா, ஏன்னா இவங்க தானே சொந்தமாக டிசைட் பண்ணியிருக்காங்க கல்யாணம் செஞ்சுக்க வேண்டாம் அப்படின்ட்டு, அதாவது இப்போதைக்கு அப்படின்ட்டு இல்லையா? ஸோ மனசு வச்சா கேத்துவினுடைய புக்தியில் கொஞ்சம் லெவலில் சான்சஸ் இருக்குது. ஆனால் அவங்க அங்கே செஞ்சுக்கலை அப்படின்னா 2025 மார்ச்சுக்கு அப்புறமா ஜனவரி 2028 வரைக்கும் சுக்கிரனினுடைய புக்தி நடக்கும். அங்கேயுமே கூட கல்யாணத்துக்கு வீக் அப்படின்ற ஒரு காம்பினேஷன்ஸ் 4ஆம் பாவத்தில் இருக்கிற புதன் வந்து நட்சத்திராதிபதியாக இருக்காங்க சுக்கிரனுக்கு. கவனிங்க, நல்லா கவனிங்க. சுக்கிரனுக்கு நட்சத்திராதிபதி புதன் 4ஆம் பாவத்தில் இருக்காங்க. நட்சத்திராதிபதி ராகு 6ஆம் பாவத்தில் இருக்காங்க. நம்ம பேட் காம்பினேஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சுக்கிரனினோட புக்தியுமே கூட அங்கே அகெயின் வீக்காக தான் இருக்குது இல்லையா? ஆனால் சுக்கிரன் இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்துலேருந்து 2ஆம் பாவம் இல்லையா? ஸோ இங்கேயுமே கூட ஒரு சின்ன லெவலில் வந்து ஒரு பிளானட்ரி ஹெல்ப் அப்படின்றது இருக்குது சின்ன லெவலில். ஸோ டிஸ்டர்பன்ஸுமே கூட இருக்குது. டிஸ்டர்பன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஒரு 75% டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஒரு 25% வந்து ஹெல்ப் இருக்குது பிளானட்டில் இருந்து. ஓகே, பிளானட் பொசிஷன்லேருந்து. ஜென்ரலி சுக்கிரன் வந்து தாம்பத்தியத்துக்கு காரகன், கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு காரகன். ஸோ நம்மளோட சஜஷன் இவங்களுக்கு என்ன, இந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் இருக்கிற பட்சத்தில் யாரே நீங்கள் பார்க்குறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன்ஸ் இருந்தால் டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று கேத்துவினுடைய புக்தி அல்லது சுக்கிரனுடைய புக்தியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டால் நல்லது. இல்லைனா ஏஜ் வந்து தாண்டி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய டிஸ்டர்பிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. சொல்கிறேன் பாருங்கள் எப்படி அப்படின்ட்டு. இப்போது 3 கிரகங்கள் வந்துட்டு செவ்வாய், புதன், குரு வந்துட்டு லக்னத்துலேருந்து 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது லாஸ் ஆஃப் லவ் அப்படின்ற ஒரு பாவம் இல்லையா? பார்ட்னர் வந்து ஹைலி ஒரு சுப்பீரியர் இதாக இருக்கிறது, அக்ரெசிவ் பிஹேவியர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்லும். யார்? செவ்வாய், புதன், குரு, இந்த கிரகங்கள் சொல்கிறாங்க. ஏற்கனவே புதனினுடைய திசை தான் நடந்துகிட்ருக்கு. அடுத்து இந்த ஒரு நட்சத்திராதிபதியாக இதே கிரகங்கள், இதே புதனும் செவ்வாயும் குருவும் எத்தனை கிரகத்துக்கு நட்சத்திராதிபதியாக சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சந்திரனுக்கு, செவ்வாய்க்கு, குருவுக்கு, சுக்கிரனுக்கு, சனியில் வந்து இந்த 3 கிரகங்களில் யாரோ ஒரு நபர் வந்து மாற்றி சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்போ இங்கேயும் 4ஆம் பாவம் அப்படின்றது ஹைலைட் ஆகுது இல்லையா? அடுத்து உபநட்சத்திரத்தில் எத்தனை ஒரு கிரகங்களுக்கு வந்து சம்மந்தப்படுறாங்க பாருங்கள். யார்? இதே
செவ்வாய் புதன் குரு மாற்றி மாற்றி உபநட்சத்திரத்துலேயும் சூரியனுக்கு புதனுக்கு குருவில் சனியில் வந்து சம்மந்தப்படுறாங்க. அப்போ எவ்வளோ 4ஆம் பாவங்கள் அப்படின்றது ஹைலைட் ஆகி இருக்குது இவங்களோட ஒரு ஹாரோஸ்கோப்பில் இல்லையா. 4ஆம் பாவம் அப்படின்றது கல்யாண வாழ்க்கைக்கு ஒரு வீக்கான ஒரு பாவம். எப்போவுமே இதை வந்து நீங்கள் பாசிட்டிவாகவே எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். லாஸ் ஆஃப் லவ்னா நெகட்டிவ் ஒரு தாட்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் பாசிட்டிவாக நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா ஒருவரினுடைய ஜாதகம் வந்துட்டு கல்யாண வாழ்க்கையில் வெறும் 50% தான். ஓகே, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பார்ட்னரினுடைய ஹாரோஸ்கோப் நல்லா இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் ஆகிக்கிட்டு போகும். 4ஆம் பாவம் அப்படின்றது ஃபேமிலி தான். ஓகே, ஏன்னா 2ஆம் பாவம் அப்படின்றது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் தான் 2ஆம் பாவம். ஸோ 4 அப்படின்றது வீடு, ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். குடும்பம் இருந்தால் தான் அந்த வீடு அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 4ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் தான் இந்த 2ஆம் பாவம். அப்போ 4ஆம் பாவம் எவ்வளோ பவர்ஃபுல் ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு யோசிச்சு பாருங்கள். ஸோ இதை ப்ளஸ்ஸாகவே எடுத்துக்கோங்க. லாஸ் ஆஃப் லவ் அப்படின்னு நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க, ப்ளஸ்ஸாகவே எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து மனசை வந்து வீக்காக கூட வச்சுக்கக்கூடாது. ஆஃப்டர் மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸு ஸோ எமோஷ்னலாக கேரி பண்ணிவிட்டு மைண்டை வந்து மனசை வந்து வீக்காக வச்சுட்டு கேரி பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஸோ 50% தான் ஒருவரினுடைய ஹாரோஸ்கோப் சொல்லும். இன்னொருத்தங்க யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களோ அவங்களினுடைய ஒரு ஜாதகம் பிளானட்டரி பொசிஷன் தசாபுக்திகள் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பேலன்ஸ் ஆகிட்டு போயிடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ இங்கே ப்ரெசண்ட்டாக அதாவது ஒரு பாசிட்டிவாக இன்னும் சொல்ல போகணுன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் பாவம் வந்து அதிகமாக ஹைலைட் ஆகாமல் இருக்கிறது தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, 4ஆம் பாவம் அப்படின்றது வீடு தான், ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வீடு தான். ஸோ அதை நீங்கள் எமோஷ்னலாக பேடாக கொண்டு போகாமல் இருந்தாலே போதும். ஸோ அது ஜாதகரினுடைய கையில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயங்கள் ஒரு ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் என்ன இருக்குது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கிட்டே வாங்க. இன்றைக்கி உங்களிடமிருந்து விடை பெறுவது சாந்தி. ஓம் சரவண பவாய நமக. நன்றி.